ஹலோ ஃபார்மர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி போகிறோம்னா மல்லிகைச்செடியில் ஏற்படக்கூடிய ஃபியூசேரியம் பெல்ட் அப்படிங்கிற ஃபியூசேரியம் வாடல் நோயை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த வாடல் நோய் ஃபஸ்ட்டு எப்படி ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம ஒரு ஷார்ட் நோட்டாக சொல்கிறோம். இப்போ ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய மல்லிகை செடி சடனாக இலைகள் வாடி தொங்கக்கூடும். ஸோ அதுக்கு காரணம் என்னென்னா, ஆழ்மண்ணில் இருக்கக்கூடிய ஃபியூசேரியம் அப்படிங்கிற ஒரு பூஞ்சான தாக்குதல் ஏற்பட்டிருந்திருக்கும். ஸோ அந்த பூஞ்சானம் வேர் வழியாக பரவி மல்லிகை செடியை வாட செய்யும். ஸோ அப்படி வாட நாளடைவில் முழுவதுமாக, அதாவது ஃபஸ்ட்டு மல்லிகை செடியோட ஒரு கொப்பில் இருந்து தான் இலைகள் வாட ஆரம்பிக்கும். அதாவது எந்த சைடு இருக்கக்கூடிய வேர்கள் பாதிக்கப்பட்டிருக்கோ அதுக்கு நேர் தளர்த்திருக்கக்கூடிய கொப்புகளில் இருக்கக்கூடிய இலைகள் தான் வாட ஆரம்பிக்கும். அண்ட் நாளடைவில் செடியில் சுற்றிலும் இருக்கக்கூடிய எல்லா கொப்புகளுமே வாடி செடி முழுவதுமே கரைஞ்சிரும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஃபியூசேரியம் பெல்ட் வாடல் நோய் ஏற்பட்டுருக்கக்கூடிய மல்லிகை செடியில் மண்ணில் நீர் சத்து உறிஞ்செடுக்கிறதுக்கான சைலம் அப்படிங்கிற பிளான்ட்டோட டிஷ்யூ மொத்தமாகவே தடை செய்யப்படுது. ஸோ அதோட செயல்பாடு முழுமையாக தடை செய்யப்படுறதுனால மண்ணில் உறிஞ்செடுக்கக்கூடிய நீர் சத்தும், அதே நேரத்தில் மல்லிகை செடிக்கு தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்களும் எதுவுமே மண்ணில் பெற முடியாத காரணத்தினால கொஞ்சம் கொஞ்சமாக இலைகள் வாடி நாளடைவில் செடி முழுவதுமாக அழிஞ்சிரும். ஸோ இதுதான் இந்த ஃபியூசேரியம் பெல்ட் வாடல் நோயோட செயல்பாடு. அதாவது இந்த ஃபியூசேரியம் பெல்ட் வாடல் நோய் ஏற்படக்கூடிய மல்லிகை செடி சம்மந்தமே இல்லாமல் வாடும். போதுமான நீர் கிடைச்சும், அதே நேரத்தில் போதுமான ஊட்டச்சத்துக்கள் மண்ணில் இருந்தோம், மல்லிகை செடிக்கு தேவைப்படக்கூடிய வெப்பம் எல்லாமே சரிவர கிடச்சிட்டு இருந்தோம், எந்த ஒரு புழு பூச்சி தாக்குதலும் இல்லாமல் இருந்தோம், இலைகள் வாட ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி வாட ஆரம்பிக்கிறது ஃபியூசேரியம் பெல்ட் வாடல் நோய் தான் அப்படிங்கிறது நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். ஸோ இந்த மாதிரி மல்லிகை செடியில் ஏற்படக்கூடிய ஃபியூசேரியம் பெல்ட் வாடல் நோயை குணப்படுத்துறதுக்கு நம்ம இயற்கை வழியில் என்னென்ன உரங்களை பயன்படுத்தலாம், அதாவது என்ன பயோ ஃபங்கசைடு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, இந்த ஃபியூசேரியம் பெல்ட் வாடல் நோய் அறிகுறிகள் முழுமையாக தென்படாத பட்சத்தில் இலைகள் மஞ்சள் ஆகுது, அதுக்கு ஃபியூசேரியம் பெல்ட் வாடல் நோய் காரணமாக இருக்கக்கூடிய சூழல் உங்களோட நிலத்தில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில், அதாவது இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு மல்லிகை செடி ஃபியூசேரியம் பெல்ட் வாடல் நோய் ஏற்பட்டு அழிஞ்சிருக்கும் பட்சத்துலேயோ, இல்லைனா அதுக்கான சாதக சூழல் காணப்படும் பட்சத்துலேயோ மல்லிகை செடியில் இலைகள் பழுக்கக்கூடிய நிலை தென்படுது அப்படின்னா, அதுக்கு மல்டிப்ளெக்ஸ் பிளான்ட்டை சேர்ந்த நிசார்கா அப்படிங்கிற இந்த பயோ ஃபங்கசைடு பயன்படுத்துகிறோம். இதில் என்ன டெக்னிக் அப்படின்னு பார்க்கும்போது ட்ரைகோடர்மா வெரைட்டி 1.5% WP ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ இது ஒரு மல்லிகை செடிக்கு ஒரு 1.5 லிட்டர் சொல்யூஷன் அப்படிங்கிற அளவில் 1 லிட்டர் தண்ணிக்கு 5 கிராம் அப்படிங்கிற விதத்தில் நம்ம கலக்கணும். ஸோ 1.5 லிட்டர் தண்ணி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 7.5 கிராம் அப்படிங்கிற அளவில் நம்ம இந்த ட்ரைகோடர்மா வெரைட்டி இருக்கக்கூடிய நிசார்கா பயோ ஃபங்கசைடை நம்ம கலந்து மல்லிகை செடிக்கு 2 திசையிலையும், அதாவது சுற்றிலும் ஊற்றணுங்கிறது நீங்கள் தண்ணீர் பாய்க்கிற முறையை பொறுத்து ஊற்றலாம். ஸோ நம்ம உதாரணமாக மல்லிகை செடிக்கு 2 சைடு மட்டும் நீங்கள் தண்ணி விடும் பட்சத்தில் அந்த 2 சைடும் அந்த மல்லிகை செடிக்கு 1.5 லிட்டர் சொல்யூஷன் நீங்கள் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா, அதில் 7.5 கிராம் இந்த நிசார்காவை நம்ம கலந்து அதை செடிக்கு 2 சைடும் 3/4 லிட்டரு நம்ம மண்ணில் சுற்றிலும் ஊற்றணும். அண்ட் அதாவது நம்ம தண்ணி விடக்கூடிய இடத்துல கரெக்டாக ஊற்றணும். அண்ட் நம்ம இதை கொடுக்கக்கூடிய நேரத்தில் மண் ரொம்ப காய்ந்த நிலையில் இருக்கக்கூடாது, மண்ணில் ஈரப்பதம் இருக்கணும், தண்ணி தேங்காத அளவுக்கு இருக்கணும். அண்ட் இதை நம்ம சாயில் ட்ரென்ச்சிங் கொடுத்த பிறகு குறைந்தது ஒரு நாட்களுக்கு பிறகு தான் தண்ணீர் அதிக அளவு பாய்க்கணும். ஸோ அந்த ஒரு நாளுக்குள்ளேயே நீங்கள் தண்ணி அதிகமாக விடக்கூடாது. ஸோ இதோட ரிசல்ட் குறையக்கூடும். ஸோ அதனால் இது சாயில் ட்ரென்ச்சிங் கொடுக்கும்போது மண் ஈரப்பதமாக இருக்கணும். அண்ட் சாயில் ட்ரென்ச்சிங் கொடுத்த பிறகு ஒரு நாளைக்கு அதிகமாக தண்ணி எதுவுமே விட்டுறக்கூடாது, தண்ணி விடாமல் இருக்கிறதே நல்லது. அண்ட் நெக்ஸ்ட்டு இதை சாயில் ட்ரென்ச்சிங் கொடுத்த பிறகு இதுலேருந்து ஒரு வாரம் கழித்து ஸ்பீக் பிராண்டை சேர்ந்த சங்கமமோ இல்லைனா நீம் கேக்கோ செடிக்கு 2 சைடும் 50 கிராம் அப்படிங்கிற அளவில் நம்ம அப்ளை பண்ணலாம். செடிக்கு 2 சைடும் சரியாக நம்ம தண்ணி விடக்கூடிய இடத்துலையே, அதாவது நம்ம சாயில் ட்ரென்ச்சிங் எந்த அளவுக்கு கொடுத்துருந்தோமோ அதே இடத்துல நம்ம சின்னதாக பள்ளம் எடுத்து அதில் 50 கிராம் நீம் கேக்கோ இல்லைனா சங்கமம் கேக்கோ நம்ம போட்டு மண்ணை போட்டு முடிய வேண்டியதான். அண்ட் நெக்ஸ்ட்டு சரியாக அதுலேருந்து இன்னொரு ஒரு வாரத்திற்கு பிறகு நம்ம திருப்பி இந்த நிசார்கா பயோ ஃபங்கசைட் எப்படி பயன்படுத்த குறிப்பிட்டிருந்தோமோ அதேமாதிரி திருப்பி பயன்படுத்தணும். அண்ட் திருப்பி அதுலேருந்து இன்னொரு ஒரு வாரத்திற்கு பிறகு நம்ம சங்கம் கேக்கோ இல்லைனா நீம் கேக்கோ நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போல் 50 கிராம் செடிக்கு 2 சைடும் நம்ம திருப்பி தோண்டி பதிச்சிட வேண்டியதான். ஸோ இது நம்ம ஒரு 1 வீக் இன்டர்வலோட மாற்றி செய்யலாம். அதாவது நீம் கேக்கோ இல்லை சங்கம் கேக்கோ பயன்படுத்திய பிறகு நம்ம ஒரு வாரம் இடைவெளி விட்டு அதுக்கு பிறகு நிசார்கா பயோ ஃபங்கசைட் பயன்படுத்தணும். திருப்பி அதுலேருந்து ஒரு வாரத்துக்கு பிறகு நீம் கேக்கோ இல்லைனா சங்கம் கேக்கோ நம்ம திருப்பி பயன்படுத்தலாம். ஸோ இதே ரொட்டேஷனில் கொண்டு போகலாம். அண்ட் அதிக அளவு ஃபியூசேரியம் பெல்ட் ஏற்பட்டுக்கூடிய நிலமாக இருக்குது அப்படின்னா நம்ம குறிப்பிட்டிருந்தக்கூடிய இந்த நிசார்கா பயோ ஃபங்கசைடை 3 தடவை நம்ம குறிப்பிட்டிருக்கக்கூடிய இடைவெளி நாட்கள்லேயே பயன்படுத்தலாம். அண்ட் அதிகபட்சமாக 3 முறை சாயில் ட்ரென்ச்சிங் கொடுக்குறதே போதுமானதாக இருக்கும். ஸோ அதற்கு பிறகு நீங்கள் உடனே பயன்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது.
ஸோ மல்லி செடியை வந்து நீங்கள் நோட் பண்ணுங்கள். செடி வந்து இந்த நம்ம குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த மெத்தடை முடிக்கும்போதே ஒரு ஆரோக்கியமான செடியாக நல்ல பச்சைத்தன்மையோட புதிய கொப்புகள் துளிர்க்கக்கூடிய நிலைக்கு வந்துடும். எப்போ அப்படின்னா அதிக அளவு இலைகள் எதுவுமே வாடாமல், இலைகள் வாடக்கூடிய அளவுக்கு மஞ்சள் நிறத்தோடு இருந்தும், அதே நேரத்தில் ஏதாவது ஓரிரு கொப்புகள் மட்டும் செடியோட ஒரு சைடில் வாடக்கூடிய நிலையில் இருக்கும் பட்சத்தில். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அந்த செடியை மீட்டெடுக்கிறதுங்கிறது வந்து சாத்தியமான விஷயந்தான். ஸோ அதெல்லாம் தாண்டி ரொம்பவே தீவிரமடைஞ்சு பாதி மல்லி செடிக்கு மேலே வாடி இருக்கக்கூடிய நிலையில் இருந்துச்சு அப்படின்னா, அதை வந்து நம்ம காப்பாற்றுறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். மோரோவர் காப்பாற்ற முடியாது. அந்த செடியை அப்புறப்படுத்த வேண்டியது தான் இருக்கும். ஸோ நம்ம குறிப்பிட்டிருக்கக்கூடிய அளவுலையும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய இடைவெளி நாட்களையும் சரிவர பயன்படுத்தும் பட்சத்தில் நம்ம ஏற்கனவே சொன்ன போல் இந்த ஃபியூசரியம் பெல்ட் வாடல் நோய் ஏற்பட்டிருக்கக்கூடிய பயிர்களில் அதோட அறிகுறியை முழுவதுமாக நீக்கி மல்லி செடியை ஆரோக்கியமாக பாதுகாத்துக்க முடியும். அண்ட் அதே நேரத்தில் நீங்கள் ப்ரிவென்டிவ் மெஷரை பயன்படுத்தினாலும் இதே மாதிரி பயன்படுத்தலாம். அதனால் மல்லி செடிக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அண்ட் இன்னொன்று நம்ம குறிப்பிட்டிருக்கக்கூடிய மாதிரியே ஃபஸ்ட்டு நிசர்கா பயோ ஃபங்கசைடு பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு அதை பயன்படுத்திய பிறகு நம்ம குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு வார இடைவெளி நாட்களுக்குள்ளாக நீங்கள் வந்து எந்த ஒரு நீம் கேக்கோ இல்லைனா சங்கம் கேக்கோ பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா, இந்த சங்கம் கேக்கோ இல்லை நீம் கேக்லேயோ இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ், அதாவது அசாடிரிப்டின், நிம்பின் இந்த மாதிரியான காம்பவுண்ட்ஸ் வந்து இந்த ட்ரைகோடர்மா விரைடியோட எஃபெக்டை 50% மேலே குறைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எப்போன்னா நம்ம குறிப்பிட்டது போல் ஒரு வார இடைவெளி நாட்களுக்குள்ளே நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா, அதாவது இந்த நிசர்கா பயோ ஃபங்கசைடை சால்ட் கொடுத்ததுலேருந்து 2லேருந்து 3 நாட்களுக்குள்ளேயோ இல்லைனா 4-5 நாட்கள்லேயோ நீங்கள் பயன்படுத்தும் போது இந்த நிசர்கா பயோ ஃபங்கசைடோட எஃபெக்ட் வந்து குறையக்கூடும். ஸோ அப்படி ஆச்சு அப்படின்னா மல்லி செடிக்கு இந்த ட்ரைகோடர்மா விரைடி இருக்கக்கூடிய இந்த நிசர்கா பயோ ஃபங்கசைடோட எஃபெக்ட் வந்து கிடைக்காது. ஸோ மல்லி செடிக்கு இதோட எஃபெக்ட் கிடைக்காதும் போது நம்ம எதுக்கு இதை பயன்படுத்துகிறோமோ அதுக்கான பலனுமே இருக்காது. ஸோ அதனால் நம்ம குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு வார இடைவெளி நாட்களை கட்டாயமாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அப்படி ஃபாலோ பண்ணால் தான் அதிகமான ரிசல்ட் கிடைக்கும். அதே நேரத்தில் பயன்படுத்துகிறது வந்து வேஸ்ட் ஆகாது. அண்ட் இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட அக்ரிகிரோ சேனலோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மோட லிங்க்ஸ் எல்லாமே கமெண்ட் பாக்ஸில் பண்ணிக்கிறோம். ஸோ கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்கன்னா ஃபாலோ பண்ணிங்க. அண்ட் லாஸ்ட்டாக நம்மளோட செகண்டரி சேனலான அக்ரிகிரோ ஷார்ட் சேனலில் இந்த வீடியோவோட கொலாபரேட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகக்கூடிய சேனல் ப்ரொஃபைல் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் 2 சேனல் ப்ரொஃபைல் காட்டும். ஸோ அதில் அக்ரிகிரோ ஷார்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.